ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إنه يعلم اليسرى فذكر إن السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய அருள்மறை குர்ஆன் அருளப்பட்ட புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதல் நாளில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த தொடர் நிகழ்ச்சியில மரணத்திற்கு பின் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு அது சம்பந்தமான செய்திகளை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மரணத்திற்கு பின் என்ற தலைப்பிலே மரணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய செய்திகள் மாத்திரமில்லாமல் ஒரு மனிதன் மரணத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், மரண வேளையிலே சக்கராத் நேரத்திலே என்னென்ன காரியங்களை ஒரு மனிதன் செய்ய வேண்டும், மரணித்த பிறகு அந்த மையத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, மன்னரை வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, இறுதியாக இந்த உலகையெல்லாம் இறைவன் அழித்துவிட்டு திரும்பவும் அனைவரையும் உயிர்ப்பித்து கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நாள் இருக்கிறதே, அதை பற்றிய விவரம் என்ன, அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு அளிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ மனிதர்கள் செல்லவிருக்கிறார்களே, இந்த விவரங்களை எல்லாம் விளக்குவதற்காகத்தான் இந்த மரணத்திற்கு பின் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மரணத்திற்கு பின் என்ற ஒரு அடிப்படையை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். என்ன அடிப்படை என்று சொன்னால், இந்த உலகத்திலே மனிதன் ஒழுக்கமானவனாக, நேர்மையானவனாக, நல்லவனாக வாழ வேண்டுமானால் அவனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய சக்தி இருக்க வேண்டும். அவனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அவனை தண்டிக்கக்கூடிய, அவனை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சக்தி இருப்பதாக ஒருவன் நம்பினால்தான் அவனால் முழுமையாக நல்லவனாக வாழ முடியும். அதற்காகத்தான் ஒரு இறைவனை நம்ப வேண்டும் என்று எல்லா மதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை அது முக்கியமாக வைக்கக்கூடிய அடிப்படை என்னவென்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனிதன் எல்லா விதமான இன்பங்களையும் பெற்றுவிட்ட காரணத்தினால் அவன் நல்லவன் கிடையாது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எல்லா விதமான துன்பங்களுக்கும், இழிவுக்கும், அவமானத்திற்கும் ஆளாகின்ற காரணத்தினால் அவன் கெட்டவன் கிடையாது. இந்த உலகத்தில் நல்லவர்களும் துன்பப்படுவார்கள், கெட்டவர்களும் துன்பப்படுவார்கள். இந்த உலகத்தில் நல்லவர்களும் சொகுசாக வாழ்க்கை நடத்துவார்கள், கெட்டவர்களும் வாழ்க்கை நடத்துவார்கள். இந்த உலகத்தில் வழங்கக்கூடிய பாக்கியங்களோ, இந்த உலகத்தில் வழங்கப்படக்கூடிய துன்பங்களோ ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்ற அடிப்படையில் அமைந்தது இல்லை. இந்த செய்தியை இஸ்லாம் உலகத்திற்கு தெளிவாக சொல்கிறது. அப்ப இந்த உலகத்துல நல்லவனா வாழ்ந்தா இந்த உலகத்துல சொகுசா வாழ்றதுக்கு கேரண்டி எதுவும் இல்லையா? நிச்சயமாக இல்லை. இந்த உலகத்துல நம்ம தீமைகள்ல இருந்து விலகி வாழ்ந்தால் எல்லா விதமான வளங்களையும் செல்வங்களையும் பெற்று வாழ முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. இல்லை என்று இஸ்லாமும் சொல்கிறது.
உங்க கண் முன்னாடி நீங்கள் பார்க்கவும் செய்கிறீர்கள். எப்படி பார்க்கறீங்க? நிறைய தீயவர்கள் உங்க கண் முன்னே காட்சி தர்றாங்க, அவங்கள நல்லா இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் தீயவர்கள் என்று உங்களுக்கு தெரிந்த எத்தனை பேரை பார்க்கிறீர்கள்? அவர்கள் எல்லாம் நல்ல பொருளாதார வசதி உள்ளவங்களா இருக்கிறாங்க, நல்ல அந்தஸ்தோடு இருக்கிறாங்க, நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாங்க, ரொம்ப சொகுசாக நம்ம எல்லாம் அனுபவிக்க முடியாத இன்பங்களை எல்லாம் இந்த உலகத்தில் அவங்க அனுபவிக்கிறது உங்க கண்ணால பாக்குறீங்க. அப்ப அது சொல்லக்கூடிய முடிவு என்ன? ஒருத்தன் கெட்டவனாவே வாழ்ந்தா கூட, முழுக்க முழுக்க கெட்டவனாக வாழ்ந்தால் கூட இந்த உலகத்தில் அவன் சொகுசாக இருப்பான், இருக்கிறான். அதே மாதிரி எத்தனை நல்லவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த மனுஷனுக்கா இப்படி என்று பரிதாபப்படுகிற அளவுக்கு அவன் இன்னலுக்கு ஆளாவதை பார்க்கிறீர்கள். நல்ல மனுஷன் என்று பெயர் எடுத்திருப்பான். அவன் மனைவி மூத்தா போக திடீர்னு மரணித்து விடுவாள். மனைவி மரணித்த அடுத்த நாள் மகன் இறந்து போயிருவான். மகன் இறந்து அடுத்த நாள் அம்மா இறந்து போயிருவாங்க. அம்மா இறந்து அடுத்த வாரத்தில் வீடு இடிஞ்சு விழுந்துடும். வச்சிருக்கிற தொழில் நஷ்டமாயிரும். அவனுக்கு வரிசையா ஒன்றன் பின் ஒன்றாக துன்பங்களுக்கு மேல் துன்பங்கள் அவனை சூழ்ந்து கொள்வதை பாக்குறீங்க. ஆனா நல்லவனா இருக்கிறான். அவன் யாருக்கு எந்த கெடுதியும் செய்யல, 5 நேரம் தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், தான தர்மங்களை கொடுக்கிறான், ஏழைபாளையங்கள்லாம் அவனை வாழ்த்துறாங்க, போட்டுறாங்க. ஆனால் அவன் என்ன செய்யறான்? கஷ்டப்படுறான், உலகத்தில் கஷ்டப்படுறான். அப்ப இந்த 2 நிகழ்வுகளும் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? இறைவன் என்று ஒருவன் இருந்தால், கடவுள் என்று ஒருவன் இருந்தால், கெட்டவனை நல்ல நிலையிலையும் நல்லவனை கெட்ட நிலையில வைக்கலாமா? வைக்க முடியாது. அது என்ன இறைவன்? நம்ம வைக்க மாட்டோமே. நம்முடைய ஒரு கடையில, ஒரு நிறுவனத்தில், ஒரு தொழிற்சாலையில 4 பேர் வேலை பார்க்கிறான். 2 பேர் நல்ல விசுவாசமான வேலைக்காரன், 2 பேர் துரோகம் செய்யற வேலைக்காரன். நம்ம சமமா வைக்குவோமா? விசுவாசமா வேலை பார்க்கிறவனுக்கு நம்ம நல்ல வசதி செஞ்சு கொடுப்போம், போனஸ் கொடுப்போம், வீடு கூட கொடுப்போம், கடன் கூட கொடுப்போம், கல்யாணம் கூட பண்ணி வைப்போம். அதே நேரத்தில் எவன் துரோகம் செய்யறானோ அவனுக்கு தண்டிப்போம், பனிஷ்மெண்ட் கொடுப்போம். இதுதான் நம்ம உலகத்தில், நம்ம நிறுவனத்தில் பார்க்கிறோம். ஒரு அரசாங்கம் இப்படித்தான் நடந்து கொள்ளணும், ஒரு கம்பெனி இப்படித்தான் நடந்து கொள்ளணும். அப்ப நமக்கு இருக்கிற அறிவு கூட அல்லாஹ்வுக்கு இருக்காதா? நம்மளே என்ன செய்யறோம்? நமக்கு யார் ஒழுங்கா நடக்கிறானோ அவனை நல்லா வைக்க பார்க்கிறோம். யார் நமக்கு ஒழுங்கா நடக்கலையோ அவனை என்ன செய்யறோம்? மற்ற தட்ட பார்க்கிறோம், தண்டிக்க பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இறைவன் என்று ஒருத்தன் இருந்தால், இதெல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய கேள்வியை நான் சொல்றேன். இறைவன் என்று ஒருத்தன் இருந்தால் அது ஏன் நல்லவனை கஷ்டப்பட வைக்கணும்? இறைவன் என்று ஒருத்தன் இருந்தால் அது ஏன் கெட்டவனை நல்ல நிலையில வைக்கணும் அப்படின்னு சந்தேகம் வருத. அந்த சந்தேகத்திற்கு இஸ்லாத்தில் தான் அற்புதமான தீர்வு இருக்கிறது. இஸ்லாத்தில் தான் இந்த கொஸ்டினுக்கு விடை இருக்கிறது. என்ன விட? இது அல்ல வாழ்க்கை, இது ஒரு சோதனை கூடம். இது கொஞ்ச நாள் 60 வருஷமோ 50 வருஷமோ 70 வருஷமோ முடிந்துவிடும். இதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுக்கு முடிவு இல்லை, அதுக்கு அழிவு இல்லை. அந்த வாழ்க்கையில தான் நியாயமான தீர்ப்பு அளிக்கப்படும். நல்லவன் இங்க படுறான கஷ்டம், இந்த ஒரு கஷ்டமும் வீண் போகாது. கெட்டவன் செய்யறான அக்கிரமம், அந்த அக்கிரமங்கள்ல இருந்து ஒண்ணு தப்பிக்கவும் முடியாது என்கிற அளவுக்கு, நல்லவர்களுடைய எந்த உழைப்பும் வீணாகாத அளவுக்கு, கெட்டவர்களுடைய எல்லா விதமான குற்றங்களும் பதிவு செய்யப்பட்டு தண்டிக்கப்படுகிற அளவுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லும் பொழுதுதான் சரியான இறைவன் தான், இறைவன் இருக்கிறான். அவன் கெட்டவர்களை நல்ல நிலையில் வைக்கவே மாட்டேன், தற்காலிகம். இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை என்பது அது ஒரு சோதனை. என்ன சோதனை? எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமலா, உங்களை யார் அழகான முறையில் அமல் செய்கிறீர்கள் என்று சோதித்து பார்ப்பதற்குத்தான் கலக்கல் மௌத்த வல் ஹயாத், மௌத்தையும் மரணத்தையும் வாழ்வையும் நான் படைச்சிருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? நீங்க ஒழுங்கா நடக்கிறவன் யாரு, ஒழுங்கா நடக்காதவன் யாரு என்று பரீட்சை வச்சு சோதிக்கிறதுக்கு தான். அப்ப சோதனை கூடங்கள்ல நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும். நீங்கள் ஒரு கல்லூரியில படிக்கிறீர்கள். கல்லூரியில படிக்கக்கூடிய நேரத்தில் சில பேர் என்ன செய்யுமா, தண்ணி அடிச்சு பரிசு நெருங்கிறோம், தண்ணி அடிச்சு சுத்திட்டே இருப்பான், பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டான், நிறைய தப்புகள் செய்வான், சினிமா கொட்டையில காத்து கிடப்பான்,
வெறுமனே அவனுக்கு சந்தோஷம் தரக்கூடிய எல்லாத்திலும் ஈடுபடுவான். சில பேர் என்ன செய்வான், புஸ்தகம் கைமா இருப்பான், காட்டுக்குள்ள தூங்க மாட்டான், ஒரு டீயை குடிச்சிட்டு முடிச்சுட்டே இருப்பான். வெளியே இருந்து பார்த்தா என்ன தெரியும், என்னடா இது, இவன் எவ்வளவு ஜாலியா சுத்துறான், இவன் அங்க போறான் இங்க போறான், இவனை பாரு தூக்கத்தை தியாகம் பண்ணி சாப்பாடு தியாகம் பண்ணி ஒவ்வொன்றையும் தியாகம் பண்ணி இப்படி உட்கார்ந்து கஷ்டப்படுறானே அப்படின்னு நினைக்குவோம். கடைசியில் என்னவாகும், மார்க் போடுவாங்க லிஸ்ட். அப்பதான் பேப்பர் வாங்கிட்டு என் பேர் வந்திருக்குதா உன் பேர் வந்திருக்கான்னு போவான். அப்ப தெரியும் என்ன தெரியும், இந்த இன்பத்தை அனுபவிச்சாகல அவங்களுடைய மொத்த லைஃப் தான் போனது. 2 நாள் 10 நாள் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி உன்னுடைய எதிர்கால டிகிரியா போச்ச பாய்ப்ப. ஒரு பட்டத்தை வாங்கி இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குமே, எங்கேயோ ஒரு டாக்டரா இருப்பிய, ஒரு இன்ஜினியரா இருப்பிய. அப்ப இந்த கஷ்டப்பட்டான பார்த்தா வெளியே இருந்து பாக்குறோம். வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும், என்ன நல்ல மயிலா இருக்கிறான், இவனுக்கு இவ்வளவு கஷ்டமா, இவன் பாட்டுக்கு முடிச்சு சாவுறான், அவன் பாட்டுக்கு சுத்துறான், அவன் சின்ன கொட்டில் நிக்கிறான், இவன் ராத்திரி பகலா கண்ணுல எண்ணெய் ஊத்தி என்ன செய்யறான், முடிச்சு பாக்குறான். வெங்காயத்தை தடவிக்கிட்டுலாம் முடிச்சிருப்பான். வெங்காயத்தை தடவுனா கொஞ்ச நேரம் தூக்கம் வராது, காப்பியை குடிச்சிட்டே முடிச்சிட்டு இருப்பான். இப்படி எல்லாம் 10 மணி நேரம் தூங்குறவன் 6 மணி நேரத்தை தியாகம் பண்ணி 4 மணி நேரம் தூங்கி பார்த்தால் தெரிகிறது இவன் கஷ்டப்படுறான், அவன் நல்லா இருக்கிறான்னு தெரிகிறது. அப்ப பார்த்தா வேற்று கிரகத்தில இருந்து ஒருத்தன் இது பார்க்கறான். நமக்கு தான் தெரிஞ்சு போச்ச, வேற்று கிரகத்தில இருந்து ஒரு மனுஷன் இருக்கிறான்னு வைத்துக் கொண்டு அந்த இனம் இதை பார்க்குதுன்னு வைங்க, என்னடா இது அநியாயமா இருக்கு, நல்ல வயலா இருக்கான், இவனை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, உமாவும் கஷ்டப்படுத்துது, பாப்பாவும் கஷ்டப்படுத்துது, வாத்தியாரும் கஷ்டப்படுத்துறாருன்னு சொல்லி பார்த்தா அப்படி தெரியும். அவன் என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் ரிசல்ட் வர வரைக்கும். ரிசல்ட் வந்த பிறகு அந்த பட்டவார் பேப்பர்ல வருமே மாநிலத்திலே முதலிடம், அப்ப அப்படி நெஞ்சத்துக்கு நிமித்து நிற்பாங்க. அப்ப தெரியும் நம்ம கஷ்டப்படல, பரீட்சைக்காக தேடி இருக்கிறோம். அதுதாங்க இந்த உலக வாழ்க்கை. இந்த 10 நாள் படிக்கிறோமே, இந்த 10 நாள் படிப்பதற்கு நம்ம பண்ணக்கூடிய தியாகம் இருக்கிறது, அவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை. எவ்வளவு 50 வருஷம் ஒரு பெரிய லைஃபா, 60 வருஷங்கள் ஒரு பெரிய வாழ்க்கையா, அதோடு ஒப்பிட்டு பாருங்க. மறுமை என்பது எவ்வளவு நாள், 10 வருஷமா, 1000 வருஷமா, லட்சம் வருஷமா, முடிவே இல்லை. இறைவன் சொர்க்கத்தையோ நரகத்தையோ தர்றான, அது எவ்வளவு காலம், எவ்வளவு காலமா, கணக்கே இல்ல. இன்பம்னா இன்பமே தான், துன்பம்னா துன்பமே தான். அதனோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய 50 வருஷமா ஒரு லைஃபா, 60 வருஷமா ஒரு வாழ்க்கையா, ஒரு டைம், அதெல்லாம் ஒப்பிடவே முடியுமா? அவ்வளவு ஒரு சின்ன நேரத்தில் நம்ம படுகிற கஷ்டத்தை தான் நம்ம எப்படி நினைக்கிறோம், ஆஹா இறைவன் என்னைய கஷ்டப்படுத்துறானே, என்னை சோதனைப்படுத்துறானே, கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறானே, இது எப்படி இருக்குது, இந்த கெட்ட மாணவன் ஊர் சுத்துறானே, அதை பார்த்துவிட்டு இன்னொருத்தன் ஆசைப்பட்ட மாதிரியான நிலையில் நம்ம இருக்கிறோம். அதனால இந்த உலகத்தில் உள்ள துன்பங்களை எல்லாம் பார்த்துவிட்டு, அநீதியை எல்லாம் பார்த்துவிட்டு இறைவன் இருக்கிறானா இல்லையான்னு சந்தேகப்படுறீங்களே, அதுக்கு விடை என்ன, இன்னொரு வாழ்க்கை இருக்குதுன்னு நம்பினால் மாத்திரம்தான் இந்த கொஸ்டினுக்கு விடை இருக்கிறது. இதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்ன, இந்த உலகத்தில் சில பேர், நிறைய பேர் தவறு செய்கிறார்கள், சட்டங்களை மீறுகிறார்கள். என் வீட்டு சொத்தை எடுத்துக்கிறான், என் சொந்தக்காரன் எங்க பாப்பா கொலை பண்ணி போடுறான், இந்த கொலை செஞ்சவன் நல்லா இருக்கிறான், 10 கொலை செய்யறான், 10 கொலை செஞ்சவனை அவன் தண்டி மாட்டிக்கிறான், நிரூபணமாவது. என்ன தண்டனை கொடுப்பீங்க அதிகபட்சமா? மரண தண்டனை கொடுப்போம். அவன் எடுத்தது 10 உசுறு, நம்ம கொடுக்கிறது என்ன, ஒரே ஒரு மரண தண்டனை. அவன் மீதி 9 பேருக்குள்ள நியாயம் என்னாச்சு? ஏன் எங்க என் அப்பனை கொலை செஞ்சதுக்கு மரண தண்டனை ஓகே, உங்க பாப்பாவை கொலை செஞ்சிருக்கான அதுக்கு, அவர் பாப்பாவை கொலை செஞ்சிருக்கான அதுக்கு, இவர் அண்ணனை கொலை செஞ்சிருக்கான அதுக்கு. அப்ப இந்த உலகத்துல ஒரு குற்றம் செய்தவர்களை தண்டிக்கிறதா இருந்தால் கூட அவர்களுடைய குற்றத்துக்கு போதுமான அளவுக்கு தண்டிக்க முடியுதா? முடியாது. ஒரு உயிர் தான் எல்லாம் கொடுத்திருக்கான், ஒரு தடவை தண்டிக்க முடியும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இறைவன் ஒரு இருந்தா இது என்ன அநியாயமா இருக்கு, 10 பேரை கொண்டிருக்கான், அவனை ஒரு தடவை தூக்கில போடுறாங்க, 10 மடங்கு 10 பேருடைய இதுக்கு என்ன கணக்கு, போதுமானதா இல்லையே அப்படி நினைத்தீர்களே. ஆனால் இந்த கேள்விக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய மறுமை நம்பிக்கை தான் விடையா நிற்கிறது. அப்படியா? அங்க உள்ள தண்டனை எப்படி தெரியுமா, சாவு கிடையாது, செத்தா தானே ஒரு தடவை வேண்டிய கேள்வி, செத்து செத்து பிழைக்கிறது. அங்க உள்ள தண்டனை எப்படி, லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா,
அங்க சாகவும் மாட்டான், வாழவும் மாட்டான். அப்படியான ஒரு தண்டனை. குல்லமா நவஜத்து ஜுலூதுகும் பத்தல்நாகும் ஜுலூதன் கைரஹா, அவர்களுடைய தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் வேறொரு தோள்களை உடனுக்குடனே மாற்றுவோம். எதுக்காக வேண்டி? நீ எதுக்குள்ளதா தண்டனையை நன்கு சுவைத்து பார்ப்பதற்காக வேண்டி இப்படி செய்வோம். அப்ப இவனுடைய தண்டனை எவ்வளவு கொடுத்தால் நம்ம மன நிறைவு அடைவோமோ அவ்வளவுக்கு அல்லாஹ் கொடுப்பான் தண்டனை. ஒரு பாதிக்கப்பட்டவன் எவ்வளவு கொடுத்து போதும் நம்ம நினைக்குவோமே அவ்வளவு அங்கதான் கொடுக்க இயலுங்க. சாக மாட்டான்ல, செத்துட்டாதான் நம்ம நிறைவு அடைகிற அளவுக்கு கொடுக்க. செத்துட்டானையா பாடி என்ன பண்றதுன்னு கேட்போம். உசுரோட இருந்து எரிச்சு தோலை மாத்திக்கிட்டு இருந்தா போதும் இவ்வளவு போதும் நம்மளே சொல்லுவோம், பாதிக்கப்பட்ட நம்மளே. அப்ப நியாயமான தீர்ப்பு ஒன்று வழங்குற நாள் இருந்தால் தான் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு அர்த்தம். நிறைய பேர் இறைவனை இறைவனை நம்புறாங்க. சில பேர் இறைவனை இல்லை என்கிறார்கள். அவர்களை விட்டுருங்க. இறைவனை நம்புறவர்கள் கூட எதுக்கு நம்புறாங்க தெரியுமா? நீங்கள் மனிதர்களுடைய நம்பிக்கையெல்லாம் நீங்க பாருங்க. கடவுளை நம்புறாங்க, முழுக்க முழுக்க இந்த உலகத்துக்கு தான் நம்புறாங்க. யாராவது இந்த அதிகமான கடவுள் நம்பிக்கையான மக்களை போய் கேட்டு பாருங்க, இறைவா எனக்கு மறுமையில சொர்க்கத்தை கொடு, அதுக்கு நம்புறது கிடையாது. இறைவா என்னை மறுமையில தண்டிச்சிடாத, அதுக்கு நம்புறது இல்ல. கடவுளை நம்புகிற மக்களிலே அதிகமான பேர் எதுக்காக கடவுள் நம்புறாங்க? எனக்கு பணத்தை கொடு, இங்க எனக்கு பிள்ளைய கொடு, இது ஒண்ணுக்கு தான் கடவுளை நம்புகிறார்கள். பரவலாக கடவுளை நம்புகிற எல்லா சமுதாயத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். அவர்களுக்கு எல்லாம் கடவுள் எதற்கு தேவை, இறைவன் எதற்கு தேவை நினைக்கிறாங்க? இங்க நான் நல்லா இருக்கணும், வசதியா இருக்கணும், காரோட இருக்கணும், பங்களாவோட இருக்கணும். சரி, இதுக்கு பிறகு இன்னொன்னு இருக்குது, அதுக்கு யார் கேட்கிற மாதிரி தெரியல. நமக்கு இஸ்லாம் எப்படி உங்களுக்கு சொல்லி தருது? இது ஒரு கணக்குல எடுக்காதப்பா, இது ஒரு மேற்றே இல்ல. இந்த உலகத்தில் உள்ளது அல்லாட்ட ஒரு கொசுவுக்கு சமானம். எது? இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இன்பமும் ஒரு கொசுவுடைய ரெக்க இருக்கிற, அதுக்கு உன்னிடத்தில் என்ன மதிப்பு? நம்ம இடத்துல ஒரு கொசு ரெக்க நம்ம கிட்ட கிடக்குது. எனக்கு ஒரு கொசு ரெக்க கிடைச்சு சொல்லுவோமா? உங்கள் பார்வையில் கொசுவுடைய ரெக்கைக்கு என்ன மரியாதையோ அதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த மொத்த உலகத்துக்கு. இந்த மொத்த உலகத்துக்கு அவன் படைச்சு வச்சுக்கிறான். அங்க அந்த இன்பத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா இது ஒண்ணுமே இல்ல. இதை தூக்கி கொடுத்ததுக்காக வேண்டி எவனா பொறாமப்படலாமா? இந்த உலகத்துல பெரிய அரண்மனை வச்சிருக்கிறான், அதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி வைங்களேன், நான் என்ன செய்யறேன், ஒரு கொசு ரெக்கை எடுத்து இந்த அங்க தம்பி வச்சுக்கிறேங்கிறேன். நீங்க எல்லாம் பொறாமப்படுவ, என்ன அவனுக்கு கொடுத்து கேட்பீங்களா? ஒரு கொசுடைய ரெக்கையை எடுத்து நான் என்ன செய்யறேன், ஒரு கெட்டவனுக்கு கொடுத்து வச்சுக்க பாக்குறேன். நீங்க எல்லாம் ஆட்சேபனை பண்ணுவீங்களா? அது எப்படி நீ அவர் கொடுக்கலான்னு கொசு ரெக்கை போடான்னு போயிட்டு இருப்பீங்க. அப்படிதான் போவீங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் தரக்கூடிய அந்த இன்பத்தையும் பாக்கியத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த பங்களா, காரு, இங்க உள்ள வசதி வாய்ப்புகள் எல்லாமே, ஆட்சி அதிகாரம் எல்லாமே என்னது? ஒரு கொசுவுடைய ரெக்கை. இது ஒரு பொருளா? இது ஒரு மேட்டரா? அல்லாஹ் தந்தா சரி, தரல போய் சரி, பெற வேண்டிய இடம் வேற இருக்குது. இப்படி நம்ம நம்பணும்னு சொன்னாதான் இதுலதான் கடவுள் இருக்கிறாங்கிறதுலே உறுதியான நம்பிக்கை வரும். இப்படி இல்லாம மறுமையெல்லாம் ஒண்ணு கிடையாது. இங்க உள்ளது எங்களுக்கு காரியம் செஞ்சுக்கிறது தான் கடவுள். கடவுள் எதுக்கு? எங்களுக்கு வேலைக்காரன். நாங்க பணத்தை கேட்டா பணத்தை தரணும், அதை கேட்டா அதை தரணும், இதை கேட்டா இதை தரணும், அதுக்கு தான் கடவுள். அதுக்கு கடவுளை வச்சிருந்தீங்கன்னா நீங்க எப்படி நல்லவன நடப்பீங்க? கடவுளை உங்களுடைய வேலைக்காரன் அளவுக்கு வச்சீங்கன்னா எப்படி நடப்பீங்க? இன்னொன்று நீங்க பார்க்கணும், கடவுள் என்று ஒருத்தன் இருந்தால் எல்லாரும் நம்ம கோரிக்கை வைக்கிறோம்ங்க. இந்த கோரிக்கை இல்லாத ஒரு ஆள் உலகத்தில் எனக்கு சொல்லுங்க, இந்த கோரிக்கை நம்மளுக்கு ஒரு $1 கோடி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்காத ஒரு மனுஷன் உலகத்தில் உண்டா? இல்ல. நம்மள எல்லாருமே எந்த ஒரு பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, என்ன நினைக்கிறான்? நமக்கு $1 கோடி இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். இதை எல்லாரும் ஆசைப்படுறோம். எல்லாரும் ஆசைப்பட்டு இறைவன் கேட்கிறோம். எல்லாருக்கும் தர்றானா? கேட்டதுக்கு என்ன அர்த்தம்? என்ன? ஏதோ கோடானு கோடி பேர்ல 2 பேரும் கிடைக்குது. எல்லாரும் $1 கோடி ஆசைப்படுறோம். எல்லாருமே நோயற்ற வாழ்வத்தான விரும்புறீங்க. எல்லாருக்கும் நோயற்ற வாழ்வு கிடைக்குதா? உலகத்தில் எல்லாருமே எதை விரும்புறோம்? எனக்கு எந்த நோயுமே வரக்கூடாது, அதை விரும்புறோம். ஆரோக்கியமா நான் இருக்கணும் விரும்புறோம். அழகை விரும்பாத ஆள் யாராவது இருக்கிறீங்களா? அழகா இருக்கிறவனு இந்த அழகை தக்க வைக்கணும்னு நினைக்கிறான். அழகா இல்லாதவனு நம்மளும் அழகா இருந்தவன் அழகா இருக்கு, அவன மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே, இந்த இவனை மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறோமா இல்லையா? அழகு, செல்வம்,
இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் ஆசைப்பட்டு கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கணும். கோரிக்கை வச்சா எல்லாருக்கும் கிடைக்குதா? கிடைக்கல. இப்ப கடவுள்னு ஒருத்தன் இருந்தா 50 பேர் தான் கேட்கணும், தர வேண்டியதான, பாரபட்சம் இல்லாம தர வேண்டியதானே, தர மாட்டேங்கிறான். என்னங்கடா கடவுள் அப்படின்னு கேட்டால் இதுக்கு ரிப்ளை இல்லை. இஸ்லாத்தில் ரிப்ளை இருக்குது. இஸ்லாம் என்ன ரிப்ளை? நீ கேட்கிறியா, இங்க வந்து கோடிக்கணக்கான ரூபா வேணும்னு கேட்கிறியா? இறைவன் உனக்கு நல்லதை நாடக்கூடிய இறைவன், உன்னுடைய கோரிக்கையை பாழாக்க மாட்டான். 3 வழிகளில் ஒரு வழியில் உன் கோரிக்கை ஏற்றுக்கொள்வான். இறைவன் கேட்கிறோம்ல, நம்ம கோடி தான் கேட்டோம்லங்க, கோடி கிடைக்கல. அப்ப நான் எதுக்கு கேட்டு, நீ என்ன எஜமா, நான் என்ன அடிமை, எதுக்கு நான் கேட்கணும் அப்படின்னு நினைத்து விரக்தி அடைந்தால் அதுக்கு இஸ்லாம் என்ன விட சொல்லுது? நீ கேட்கிறியா, கேட்டால் நீ கேட்டதையே தந்தாலும் தருவேன். அப்படி சில பேருக்கு இறைவன் கொடுத்துறான். அல்லது நீ கேட்டதை விட சிறந்ததை தருவேன். நீ என்ன செய்யற? நீ பங்களா வேணும்னு கேட்கிற, நான் என்ன செய்யறேன்? பங்களா கேட்கறான், இருக்கு போய் உனக்கு ஒரு நல்ல பங்களா என்னத்துக்காக, இடி சுனாமி வர இடத்துல இருக்குது, அந்த இடத்துல பங்களாக்கிறேன், இடிச்சு உண்டா என்ன ஆகுறது அப்படி இறைவனுக்கு தெரியுமில்ல. இவன் போய் இதை கேட்கிறான், இதை விட நல்லது என்ன கொடுத்துருவோம்? இவனுக்கு ஒரு சாலிகான குழந்தைய கொடுத்துருவோம். இவன் கேட்டது பங்களாவை, அல்ல எது கொடுப்பான்? இவன் வணங்காம கேட்கிறான், இந்த பங்களா வந்து சோறு போடுமா, ஒரு நல்ல புள்ளைய கொடுத்தோம்னா இவனுக்கு நாளைக்கு நோயில படுத்து கிடக்க போறான், அந்த நேரத்தில் பங்களாவில் இவனுக்கு தனியா படுத்து கிடப்பான், இவனுக்கு ஒரு புள்ளைய கொடுத்தோம்னா இவனுடைய கல்லாத வயசுல சோறு போடு, கேட்க தெரியாம கேட்கிறான், நல்லது கொடுப்பான் இவன். நம்ம தப்பா கேட்டாலும் என்ன செய்வான்? நம்ம தப்பா கேட்டாலும் அதோட சிறந்ததை தருவான். எப்படி? ஒரு குழந்தைய ஒரு தாய் கடை தெருவுக்கு இழுத்துட்டு போறா, கூட்டிட்டு போறா, கூட்டிட்டு போகும்போது கடையில பல பழத்தை கத்தி வச்சிருக்காங்க, அதை வாங்கிட்டாலும் குழந்தை அடம் பிடிக்குது. வாங்கி கொடுப்பா தாய், ஒரு பிளேடு கத்தி கூட விட்டுருவான். ஒரு பிளேடு 1 ரூபா இருக்குமா, 2 ரூபா இருக்குமா, அந்த 2 ரூபாய்க்கு நிக்கிற அந்த பிளேடு தான் அவன் அடம் பிடிக்குதுங்க. நம்ம என்ன செய்யறோம்? 10 ரூபாய்க்குள்ள ஒரு பொம்மையை வாங்கி கொடுப்பா தாய், கேட்டது கொடுக்க மாட்டா. ஆனா அழுகை அமர்த்து, நம்ம புள்ள கேட்டுருச்சே அப்படின்னு பிளேட வாங்கி கொடுத்தா தாயா கேட்கறதெல்லாம் கொடுக்க இயலுமா? கேட்கறது விவரம் கட்டு போய் நீ போய் கட்டியை கேட்டினா கட்டியை தர இயலுமா? நீ கட்டியை கேட்கிற, தாய் என்ன பண்றா? பொம்மையை தரலாம். இது உன்னை அழைச்ச பிளேட வாங்கி வயிற்று கிசிக்கிறவ, உனக்கு கேடு, உனக்கு கேடு தரக்கூடியது. நீ மயங்கி இது நல்லதுன்னு நினைச்சு நீ கேட்கிற, ஒரு தாய் என்ன பண்ணுவா? நீ கேட்கிறத தரமாட்டால் உனக்கு நல்லதை தருவார். இறைவன் அப்படித்தான். இது போய் கேட்கிறான், கிறுக்கு போய் இதோட நல்லது எவ்வளவு இருக்குது, இவன் கேட்கிறான், கேட்க தெரியாம கேட்கிறான். நம்ம தாயை விட கருணை உள்ளவன் இறைவன், தாயை விட 100 மடங்கு இறக்கம் உள்ளவன். அவன் என்ன பாக்குறான்? நம்மளை எஜமான்னு சொல்லி நம்பி கேட்டுட்டான். இவன் கேட்டதுக்கா கேட்டது கொடுக்குறதா? சாராயம் கொடுக்குறதா? கொடுக்க முடியாது. சாராய பாட்டு விற்கிறாங்க, அது வாங்கிட்டாலும் ஒரு குழந்தை அடம் பிடிக்குது, பார்த்தா அழகா பால் மாதிரி இருக்கிறது, அது வாங்கி கொடுப்பாளா? வாங்கி கொடுக்க மாட்டேன். கேட்கிற தப்பா இருக்குது, நல்லத கொடுப்பான். அந்த மாதிரி இறைவன் என்ன செய்யறான்? நீ கேட்டதை தராட்டி கேட்டதை விட சிறந்த பிரார்த்தனை எதுவும் போகாது. நீ கேட்ட கோரிக்கை நஷ்டமே ஆகாது. கேட்டதை விட சிறந்ததை தருவான். 2 ஒன்னு கேட்டதை தருவான், அல்லது கேட்டதை விட சிறந்ததை தருவான், அல்லது என்ன செய்வான் கேட்டா உனக்கு வரக்கூடிய ஒரு இடரை, ஒரு துன்பத்தை அதை நீக்குவான். நீ அதை கேட்டுக்க மாட்டேன், உனக்கே தெரியாது. உனக்கே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு துன்பம் உனக்கு பின்னாடி வருது, நீ அதை விளங்காம என்ன செய்யற? வேற ஒண்ணு கேட்கிற. அட உனக்கு என்னடா இதை போய் கேட்கிறீங்களா? அதை விட ஒரு முக்கியமான மேற்கொள்ள என்ன செய்யறான்? அதை தூக்கி தந்துடுறான். எப்படி? இப்ப நீங்க நான் உங்கள்ட்ட என்ன செய்யறேன்? ஒரு 1000 ரூபாய் தான் கேட்கிறேன். 1000 ரூபாய் நீங்க எனக்கு தரக்கூடியவரா இருக்கிறீங்க, என் மேல உங்களுக்கு அன்பு இருக்கிறது, நீங்க 1000 ரூபாய் தருவீங்க, வசதியும் இருக்கிறது. 1000 ரூபாய் எடுக்கும் போது நீங்க பாக்குறீங்க, என் முதுகுக்கு பின்னாடி பாம்பு படம் எடுத்து நிக்குது. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நின்றீங்கன்னா என்னை கொட்டி விடுங்க. நான் 1000 ரூபாய் கிட்ட என்ன செய்வீங்க? என்னை இழுத்து தள்ளிடுவீங்க. அதுக்கு இருக்கு போய் 1000 ரூபாய் பின்னாடி பாம்பு முடிக்கிறதா, நீ போய் அதை தெரியாம 1000 ரூபாய் கேட்கிற, இழுத்து கீழே தள்ளுவோம். அதான ஒழுங்காதான் செய்யறது. என் மேல அன்பு உள்ள ஆளா இருந்தா, உங்க மேல அன்பு உள்ள ஆளா இருந்தால் நீங்க என்கிட்ட 1000 ரூபாய் கேட்கறீங்க, நான் எடுக்க போறேன், பின்னாடி உங்க பின்னாடி பாம்பு நிக்குது, நான் உங்களை இழுத்து விடலன்னா காலில் போட்டுன்னு போட்டுரும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீங்க கேட்டதே தருவேன், கேட்டது தரமாட்டேன். இப்ப என்ன செய்யணும்? 1000 ரூபாய் உனக்கு பாம்பு கொட்டிச்சு, 1000 ரூபாய் எடுத்துக்காவுங்கிற. நீ முதல் உசுரோட இருக்கணுமாடா? உன்னை கொள்றதுக்கு ரெடியா பாம்பு நின்றுட்டு இருக்கு, நீ இப்ப இதை கேட்கறிய? நமக்கு தெரியாது. எனக்கு முதுகுக்கு பின்னாடி உள்ள பாம்பு உங்களுக்கு தான் தெரியும். அப்ப நம்ம அனைவருக்கும் பின்னாடி வரக்கூடிய கேடு படைச்சவனுக்கு தான் தெரியும்.
நமக்கு பின்னாடி வரக்கூடிய கேடு துன்பங்கள் எல்லாம் நம்மை படைச்ச இறைவனுக்கு தெரியும். அவனிடத்தில் நம்ம கையெழுந்து யாரா எனக்கு பங்களா கொடுன்னு கேட்கிறோம். அவன் என்ன செய்ய பங்களா கேட்கறேன் வேற மாதிரி ஹார்ட் வெடிச்சு போற மாதிரி நீ இருக்கிற, உன் நிலைமை சரியில்லை, ஆரோக்கியத்தை கூட நல்லா கொடுத்துருவான். இவன் பங்களா கேட்கிறான், அல்லாஹ் பார்க்கறான் இவனுக்கு பிரஷர் சரியில்லாம இருக்குது, ஆள் இன்னைக்கு மண்டை போட்டு போல இருக்கு, இவன் பங்களா கேட்கிறான் இருக்கு பையன் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறா அதனை கொடுக்கணும். அப்ப இறைவன் இப்ப நம்ம உலகத்தில் நம்ம கோரிக்கைகள் நிறைவேறல என்று விரச்சடைகிறான அவனுக்கெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய மரணத்திற்கு பின் அந்த வாழ்க்கை தான் விடையளிக்குது. இந்த மரணத்திற்கு பின் இஸ்லாம் ஒரு வாழ்வை சொல்கிறத அந்த வாழ்க்கையோடு இணைச்சு பார்த்தீர்களே ஆனால் இறைவனை பற்றி வருகிற அனைத்து சந்தேகங்களுக்கும், இறைவனுடைய கருணையை பற்றி, இறைவனுடைய நேர்மையை பற்றி, இறைவனுடைய இரக்கத்தை பற்றி, இறைவனுடைய அந்த இறைவனுடைய ஆறுதல், இதை பற்றி எல்லாம் விட எங்க கிடைக்குது? மரணத்திற்கு பின் என்று ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் சொல்லுத, அதுல விட இருக்கா இல்லையா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வேற எங்கேயுமே நீ பார்க்க முடியாது. அதனாலதான் இந்த மரணத்திற்கு பின் என்ற வாழ்க்கைக்குள்ள நம்ம நுழைஞ்சி அதுல உள்ள எல்லா விவரங்களையும் விழாவாரியாக நம்ம அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த மரணத்திற்கு பின் என்பதுல பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலையும் இன்றைக்கும் கூட ஒரு கேள்வி கேட்பார்கள். என்ன கேட்பாங்க? இந்த மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை என்பது நம்முடைய அறிவுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்குது. நம்முடைய அறிவை கொண்டு சிந்திச்சு பார்க்கும் பொழுது அது எப்படி? நம்ம செத்து போயிடுறோம், கொண்டை புதைக்கிறாங்க, புதைச்ச இடத்துல தோண்டிலாம் பார்க்கிறோம், ஒண்ணு மிஞ்ச மாட்டேங்குது. நம்ம வாப்பா புதைச்ச இடத்துல பாருங்க, நம்ம தாத்தா புதைச்ச இடத்துல நீங்க பாருங்க, நம்ம முப்பாட்டினார் புதைக்கப்பட்ட இடத்த பாருங்க, தோண்டி பார்த்தா இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது. ஒரு இடத்துல திருப்பி திருப்பி 4 பேர் 5 பேர்லாம் புதைக்கிறாங்க. சில சின்ன ஊர்கள்ல, சின்ன கபரிஸ்தான் இருக்கிற ஊர்கள்ல இங்க ஒரு ஆள் புதைக்குவாங்க, இங்க ஒரு ஆள், இங்க ஒரு ஆள், இங்க ஒரு ஆள், முடிஞ்சோட ரவுண்ட் வரும். அதே இடத்துல திருப்பி புதைக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு வருஷம் முடிஞ்சோட என்ன செய்வாங்க? பழையபடி புதைக்குவாங்க. அப்ப நம்ம பார்க்கிறோம், மண்ணு செத்து போனா உள்ள இறைச்சி எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு, எலும்பு கொஞ்ச நாளைக்கு இருக்கு, அந்த எலும்பு கொஞ்ச நாளைக்கு என்ன செஞ்சிடும்? மக்கி போயிடும். அதுக்கப்புறம் மண்ணோட மண்ணா கலந்து மண்ணு தான் இருக்குமே தவிர ஒண்ணுமே மிஞ்சாது. இதை பார்க்கிறோம். பார்த்தோம், நமக்கு சந்தேகம் வருது, எப்படி நம்ம எப்படி நிறைய மரம் உண்டாக்குறது? நம்ம தான் இல்லாம போயிருக்கோம். நமக்கு என்ன சந்தேகம் வருது? இதுல இந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதுங்கிறதுக்கு இவ்வளவு நியாயங்கள் இருக்கிறது, அது தேவையாக இருக்கிறது. அது இருந்தால்தான் உலகம் சீராக ஒழுங்காக இயங்கும். அதை மட்டும் ஒருத்தன் புரிந்து கொண்டானே ஆனால் அவனுடைய சுயநலத்திற்காக அநியாயம் செய்ய மாட்டான். எதுக்கு அந்த மரண ஒரு கலப்படம் செய்யறீங்க, நேர்மையா விக்கிறீங்க, கலப்படத்துல லாபம் கூட கிடைக்கும்ல. நேர்மையா விட்டா கம்மியான லாபம் கிடைக்கும், கலப்படம் செஞ்சீங்கன்னா டபுள் ட்ரிபிள் லாபம் கிடைக்கும். 1 கிலோவுக்கு 3/4 கிலோ கொடுத்தா லாபம் நிறைய கிடைக்கும், 1 கிலோவுக்கு 1 கிலோ கொடுத்தீங்கன்னா லாபம் குறைவா கிடைக்கும். அதை தியாகம் பண்ணிட்டு நம்ம ஒன்றை கரெக்டா கொடுக்கறோம்னா அதுக்கு என்ன காரணம்? இன்னொரு வாழ்க்கை இருக்கு, நம்ம பயப்படுவது காரணம். இறைவன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். அதை கேட்கிறான், வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், அளவு நிர்வகிகளிலே குறைவு செய்யக்கூடியவர்களுக்கு கேடு இருக்கிறது. அல்லதீன இதத்தாலும் அலன்னாசி யஸ்தோகூன், மனிதர்களுக்கு இவர்கள் அளந்து கொடுப்பார்களே ஆனால், அளந்து வாங்குவார்களே ஆனால் நிறைவாக வாங்கிக் கொள்கிறார்கள். ஒய்தா காலூகும் வசனுகும் யுக்சிரூன், இவர்கள் அளந்தோ நிறுத்தோ கொடுத்தால் குறைத்து விடுகிறார்கள். அலா எதுன்னு உலாய்க்க, இவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? அன்னகும் மபூசுனல் யௌமின் அஸீம் யௌம யகூமுன் நாஸு ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்க வேண்டிய ஒரு நாள் இருக்கிறதே, அந்த நாளை பற்றி இவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? டே, நீ செய்யறதுக்கெல்லாம் என் முன்னாடி நின்று கணக்கு கொடுத்தாவனு, அதை நினைச்சு பார்த்தா அந்த மாதிரி பண்ணுவியா அப்படின்னு நல்லா கேட்கிறானே. அந்த கேள்வி நம்ம என்ன செய்யுது? நேர்மையாக நடக்க வைக்கிறது. இப்படியெல்லாம் மறுமையுடைய அவசியத்தை விளங்குறோம். இன்னொரு பக்கம் சைத்தான் நமக்குள்ள புகுந்து கொண்டு பகுத்தறிவுங்கிற பேர்ல நமக்கு ஒரு எண்ணத்தை உண்டாக்குறான். அது எப்படி? அத போயிட்டார, ஒண்ணும் இல்லாம ஆயிட்டார, அவர் மேல வருவாரா அப்படின்னு கேட்கிறான். இது இன்னைக்கு கேட்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க கேட்டதால பட்டியல் போறான். எப்படிலாம் கேட்டிருக்காங்க? இன்ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா, இது இந்த உலக வாழ்க்கையை தவிர வேறொன்றும் கிடையாது. ஒமானகனுபி மபூதீன், நாங்கள் திரும்ப எழுப்பப்படக்கூடியவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கா காபிர்கள் சொன்னதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வலையின் குல்த இன்னக்கும் மபூசுன மின் பாதில் மௌத், மௌத்துக்கு பிறகு மரணத்திற்கு பிறகு நீங்கள் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் என்று முகமதே நபியே
நீங்கள் சொன்னால் லயகூலுல்லதீன கஃபரு இன் ஹாதா இல்லா சிஹ்ருன் முபீன், இது ஒரு சூனியமான ஒரு போதனையை தவிர வேறு இல்லை என்று உங்களுடைய எதிரிகள் சொல்கிறார்கள். அல்லாஹ் அதை எடுத்து காட்டுறான். ஒய்யும் தாஜப் ஃபஅஜபுன் கவுலுஹும் ஐதா குன்னா துராபன், நாங்கள் மண்ணாக மாறிவிட்ட பிறகு ஐன்னா லஃபீ ஹல்கின் ஜதீத், நாங்கள் புது பிறவி எடுப்போமா? நாங்கள் மண்ணா போயிட்டோமையா, அப்புறம் என்ன புது பிறவிங்கிற? இப்படி எல்லாம் அவர்கள் கேட்டதை திருமறை குர்ஆன்ல 6வது அத்தியாயம் 29வது வசனம், 11வது அத்தியாயம் 7வது வசனம், 13ல 5, 16ல 38, 19ல 66, 23ல 37, 32வது சூராவுல 10வது வசனம், 34வது அத்தியாயத்தில் 7வது வசனம், 44வது அத்தியாயத்தில் 35வது வசனம், 45வது அத்தியாயத்தில் 24ஆம் வசனம், 64வது அத்தியாயத்தில் 7வது வசனம், 17வது அத்தியாயத்தில் 49ஆம் வசனம், 17வது அத்தியாயத்தில் 98, 23ல 35, 23ல 82, 27ல 67, 36ல 78, 37ல 16, 50ல 3, 56ல 47, 79ல 11, இதுல எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்கள் இதுதான் கொஸ்டினா எழுப்பணும். அது எப்படி? நாங்கள மண்ணா போயிட்டோமே, நாங்கள மக்கிட்டோமே, நாங்கள எலும்பா போயிட்டோமே, நாங்க எப்படி திரும்ப வருவோம் இப்படி நம்ம கேட்கலாம். இதுக்கு என்ன பதில்? ரொம்ப சாதாரணமா திருமறை குர்ஆன் அவர்களுக்கு பதில் சொல்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன பதில் சொல்லுதுன்னா, யார பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? அட இறைவனை நம்புறேன்னு சொல்றீங்க, இறைவனை பத்தி நீங்க என்ன நினைக்கணும்? அனைத்துக்கும் சக்தி பெற்றவன் என்று தானே முதல்ல இறைவனை நம்பணும். உன்னை வந்து இறைவன் படைச்சான். அல்லாஹ் எப்படி பதில் சொல்றான்? இருக்கு மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லைங்கிறாங்களே, அவர்களுக்கு இறைவன் என்ன பதில் சொல்றான்னு கேட்டா, இப்ப நீ இருக்கிற 100 வருஷத்துக்கு முந்தி இருந்தியா இறைவன் கேட்கறான். இறைவனுடைய பதில் எப்படி வருது? இப்ப நீ இருக்கிறீங்களப்பா, இப்ப இருக்கிற யாராவது 100 வருஷத்துக்கு முந்தி இருந்தீங்களா? இல்ல. எங்க இருந்தீங்க? எங்கேயும் இருக்கல. என்னவா இருந்தீங்க? என்னவாவும் இருக்கல. அப்ப நீ இல்லாம இருந்தாலும் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். என்னமோ ஏற்கனவே இருந்துகிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இருந்துகிட்டு வந்த மாதிரி பேசுறிய. நீ 100 வருஷம் இருந்தியா? 200 வருஷம் இருந்தியா? நீ வந்ததே இல்லாம இருந்து வந்திருக்கிற. நீ உருவானது எதுல இருந்து? ஒன்றுமில்லை, ஜீரோவில் இருந்தா உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி கேட்கிறான். ஹல் அத்தால் இன்சான் ஷைனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷையம் மذ்குரா, இந்த மனிதன் இன்ன பொருளாகத்தான் இருந்தான் என்று சுட்டிக்காட்டப்பட முடியாத அளவில் ஒரு காலத்தில் இருக்கவில்லையா? நீ இன்னவாகத்தான் இருந்தேன்னு சொல்ல ஏழுமா? நீ மண்ணா இருந்தேன்னு சொல்லுவியா? மரமா இருந்தேன்னு சொல்ல முடியுமா உன்னால? நான் கழுதையா இருந்தேன், காக்கையா இருந்தேன், ஏதாவது இருந்தியா? நீ எதுவாகவுமே இல்லை. அல்லாஹ் பதில் எப்படி கொடுக்கறான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய பதில் அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க யார பத்தி பேசுறீங்க? உனக்கு முடியாது. இறந்தவர்களை உயிராக்குதல் என்பது உனக்கு முடியாது. உன்னைய எவன் மையத்தா இருந்த உன்னை உருவாக்குனானோ, ஒண்ணுமில்லாம இருந்த உன்னை எவன் உருவாக்குனானோ அவனுக்கு முடியாதுங்கிறியா? நீ முதல்ல இறைவனை ஒழுங்கா நம்பினால், உனக்கு மேல ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான் என்பதை நம்பினால், அவனுடைய ஆற்றலின் நம்பிக்கை வைத்தால் அவனுக்கு முடியாது நீ சொல்லுவியா? அல்லாஹ்வுடைய ரிப்ளை என்ன வருது? இந்த தோரணையில தான் பல வசனங்களில் அல்லாஹ் வந்து பதில் சொல்றான். நீங்க யார பத்தி பேசுறீங்க? இந்த வானத்தை படைச்சிருக்கிறானே அதை போய் பாரு, பூமியை படைச்சிருக்கிறானே அதை போய் பாரு. இப்படி கேட்கிறான். அன்தும் அஸத்து ஹல்கன், உங்களை படைக்கிறது கஷ்டமா? அமிசமாவு வானத்தை படைக்கிறது கஷ்டமா? நீங்க என்னடா, நீ என்ன கணக்குங்கிற? மனிதனை ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய படைப்புல அந்த சராசரிகளை ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா, ஒரு கணக்குலையாச்சும் நீ வருவியா? இந்த வானுலகம் எவ்வளவு பெரிய வானுலகம், அதுல உள்ள கேலக்சி, சூரிய குடும்பம், சூரியன் மாதிரி ஏராளமான சூரியன்கள், ஒவ்வொரு சூரியனுக்கும் ஏராளமான கோள்களை கொண்ட ஒரு கேலக்சி, அந்த ஏராளமான கோள்கள்ல இந்த பூமி, இந்த பூமியில நீ இருக்கிற இடமே தெரியாது. அப்படி ஒரு ஆளு, அது உன்னைய மாதிரி கோடானு 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 கோடி மக்களை உள்ளடக்கக்கூடிய இந்த பூமி, இந்த பூமியை விட கோடானு கோடி மடங்கு பெரிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய், வியாழன் இருந்த கேலக்சி, இது மாதிரி ஏராளமான கேலக்சி முட்டையும் படைச்சு ஒருத்தன் காட்டிட்டு நிக்கிறான். நம்ம என்ன செய்யணும்? அது எப்படி என்னை படைக்குவான்? என்ன எப்படி ஆச்சரியமா இல்லையா? ஒருத்தன் ஒரு இன்ஜினியர்
அவன் என்ன செய்யறான், பயங்கரமான ஒரு ஸ்டார் ஹோட்டலை கட்டி அதுல பார்த்தா இது மாதிரி ஒருத்தனை கட்ட இயலுமா அப்படின்னு கட்டிட்டு அவன் தான் கட்டினா நமக்கு தெரிகிறது. சூப்பரா கட்டிட்டான். அவன்கிட்ட போய் நம்ம கேட்கிறோம், நீ இந்த வீட்டை கட்டுவியா, இதை கட்டி இது மாதிரி ஒன்று கட்டுவியா கேட்டா லூஸ் பண்ண சொல்ல மாட்டோமா? அட எதை கட்டிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அவன். ஒரு பெரிய ஒரு 100 கிலோ தூக்கி வெயிட் லிஃப்ட் ஒருத்தன் இருக்கிறான், அப்படி 100 கிலோ தூக்கி போட்டான், நீ இதை தூக்குவியா கேட்கணுமா? அப்படி கேட்க நம்ம என்ன சொல்லுவோம், கிறுக்கை எப்படி ஆட்டை என்ன கேட்கறது விவசாய வேணாமா? அப்ப நீ யார பத்தி பேசுற? அவன் கண்ணு முன்னாடி என்னென்ன செஞ்சு வச்சிருக்கான், அந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கிறான். இந்த பூமியில 650 கோடி மக்களையும் இந்த மண்ணையும் சேர்த்து அந்த இடத்துல மிதக்க விட்டுருக்கிறான், சுழல விட்டுருக்கிறான். அது எது தாங்கி நிக்கிறது? ஒண்ணுமே இல்ல. ஒவ்வொருடைய ஈர்ப்பு சக்தியில் அந்த இடத்தில் நிக்கிறது. நம்ம இருக்கிற இந்த பூமி அந்த இடத்துல நிக்கிறது. இதை பிடிச்சி நிப்பாட்டுறது உனக்கு முடியுமா? அந்த இடத்துல சுத்துது, சுத்துற உனக்கு தெரியுதா? சுத்திக்கிட்டு இருக்கு, இப்பவும் சுத்துது. மணிக்கு 1000 மைல் வேகத்தில் சுத்துது. 1000 மைல் வேகத்தில் சுத்தினா பஸ் 40ல போனாலும் 7 ஆட்டம் ஆடுற. 1000 மைல்ல போனா என்ன கதிக்கு ஆகுறது? ஆனா பூமி 1000 மைல் வேகத்தில் சுத்தணும் தெரியுதா? முதல்ல தலைகீழ போற, மேல இருக்கிற கீழே போற. யாராச்சும் நம்ம இப்ப கீழே இருக்கிறோம், இப்ப மேல வரணும் யாருக்காவது உணர்வு இருக்குதா? ஒரு கட்டத்துல இப்படி கீழே போகுது, ஒரு கட்டத்துல மேல வருது. இப்படி ரங்கராட்டின மாதிரி சுத்தி கொண்டு இருக்கிறது. சுத்துற அந்த பூமியில ஒருத்த மேலங்கிறோம், அமெரிக்கா கீழே இருக்குங்கிறோம். அமெரிக்காக்காரன் நம்மள வந்து கீழே இருக்குங்க. நம்ம என்ன செய்யறோம், நமக்கு கீழே அமெரிக்காங்கிறோம். அமெரிக்காக்காரனுக்கு எப்படி தெரியுது, நமக்கு கீழே இந்தியாக்காரன் இருக்கிறான், அப்படி சொல்றான். அப்ப இது என்ன? இது எல்லாமே அதிசயம். இதையெல்லாம் செஞ்சு காட்டின பிறகு நீ இதை தூக்குவியாண்ட என்ன என்ன கேள்வி கேட்கிற? உன்னை படைக்கலாதா? உன்னை படைக்கிறது ஒரு பெரிய மேட்டரா? எவ்வளவு பெரிய விஷயங்களை நான் வந்து இந்த மாணவகத்தை நான் படைச்சு வச்சிருக்கிறேன். அதனோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. இவ்வளவு பெரிய அண்ட சராசரத்தில் மனுஷனை எடை போட்டா என்னங்க இருப்பான், என்ன இருப்பாங்க? ஒரு பெரிய இமயமலை அடிவாரத்தில் ஒரே ஒரு மணல் துகள் இருக்குமே, அது எவ்வளவோ அதை விட கம்மியா தான் ஒட்டுமொத்த மனுஷனே இருப்பான். அல்லாஹ்வுடைய அந்த அண்ட சராசரங்களை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு இமயமலை, அந்த இமயமலைக்கு பக்கத்தில் ஒரு மணலுடைய ஒரு துகள், ஒரு கடுகுடைய 1000ல் ஒரு பங்கு, அந்த பங்குக்கும் இந்த இமயமலை கம்பேர் பண்ண இயலுமா? அவ்வளவு தானப்பா. நீங்க ஒட்டுமொத்த மனுஷனுடைய அளவும் இந்த அண்ட சராசரத்தில் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா நீங்க எல்லாரையும் சேர்த்து வச்சா கூட ஒரு கடுகுல லட்சத்துல ஒண்ணு கூட இருக்க மாட்டீங்க. அப்ப இதை படைக்கிறது வந்து பெரிய மேட்டர் சொல்லியா நீங்களுக்கு? அதை விட்டு தள்ளுங்க. இவனே சொல்றான், இப்ப அந்த காலத்திலேயாச்சும் மறுக்கலாங்க, இந்த காலத்துல மறுக்க இயலுமா? இவனே சொல்றான், ஒரே ஒரு செல்லு கிடைத்தால் போதும், நாங்க வந்து டினோசார்களை எல்லாம் உண்டாக்கி விடுவோம், அப்படி உண்டாக்கிடுவோம். ஒரு படம் கூட எடுத்து விட்டான், ஜுராசிக் பார்க். அது என்ன படம்? அது என்னமோ ஒரு பிசின்ல ஒரு கோந்துக்குள்ள ஒரே ஒரு அந்த செல்லுடைய அந்த இது வந்து கிடைக்கிற மாதிரியும் அதை வச்சுக்கிட்டு உற்பத்தி ஆக்குற மாதிரியும் அவன் கற்பனையா சொல்றான். நிஜமாக உண்டாக்கலாம், நிஜமா உண்டாக்கலாம். இன்னைக்கு உண்டாக்கிட்டு இருக்கிறான். எப்படி உண்டாக்குறான்? இந்த மாடுகள் எல்லாம் கண்ணு போடாட்டி என்ன செய்வோம், பசுமாடு வச்சிருக்கிறோம். பசுமாடு வந்து போதுமான காளை மாடு கிடையாது. பசுமாடுகளை வைத்திருக்கிறவனுக்கு அந்த சினை ஊட்டுவதற்காக என்ன பண்றான், அந்த காலத்துல காளை மாடு தனியா வச்சிருப்பாங்க, புலிகாலுன்றதுக்கு பேரு. அந்த காளை மாடு இருக்கிறதுல கொண்டை வந்து பசுமாட்டை விடுவாங்க. விட்ட பிறகு அது வந்து உறவு கொண்டு சினை உண்டாகி அது வந்து என்ன செய்யும், சூழ் ஏற்படும். இப்ப அப்படியே பண்றான். இப்ப என்ன பண்றான் தெரியுமா? ஒரு காளை மாட்டிலிருந்து வரக்கூடிய விந்தை எடுத்து அதை ஒரு பக்குவமாக காய வச்சு அதை வந்து உரை விந்தாக அதை ஆக்கி அதுல இருந்து அப்படி எடுத்து கருவுல கொண்டு விட்டுறான். உனக்கு முடியும். ஒரு விந்து காஞ்சி போன பிறகு அது உறைஞ்சு போன பிறகு அதுல பார்த்தா எந்த ஜீவனும் இல்லைன்னு நம்ம கண்ணுக்கு தெரியல. அப்படிப்பட்ட உன்னை எடுத்து ஒரு பசுமாட்டுவுக்கு உன்னால் வந்து ஒரு கருவை உண்டாக்க முடியும் என்று உனக்கு முடியும் என்றால் ரப்புக்கு முடியாதா? அவன் படைச்சிருக்கிற டெக்னாலஜில இது கிடைச்சா போதுமே. இன்றைக்கு இதை இப்பதான் நீ கண்டுபிடிச்ச. ஒரு பசுமாட்டிலிருந்து இருக்கிற விந்தில இருந்து பல்லாயிரக்கணக்கான மாடுகளை உற்பத்தி பண்ணலாம். ஒரு தடவை எடுக்கக்கூடிய விந்தில் இருந்து அதுல லட்சம் உயிரினங்கள் இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு லட்சக்கணக்கான மாடுகளுக்கு என்ன செய்யலாம், அதை சினை ஊட்டலாம், கரு ஊட்டலாம். நீ கண்டுபிடிச்சிருக்கிறிய. உனக்கு முடியுமானால் இந்த மூளையை கொடுத்த எனக்கு முடியாதா? அல்லாஹ் கேட்கிற கொஸ்டின் தான். உனக்கு இந்த மூளையை வச்சுனா இதெல்லாம் செய்யற. இதுல நான் கேட்கிறேன், இந்த விந்த காஞ்சி போன விந்த ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விந்த எடுத்து
அதை காய வச்சு அதை கொண்டே கொடுத்து இதுல ஒரு 30 லட்சம் உயிர் இருக்குன்னா அப்பம் பாட்டம் ஒத்துருப்பானா? செருப்பு வகை அடிப்பான். இதுல உயிர் இருக்குதா, இதுக்குள்ள ஜீவன் இருக்குதா, அவன் ஒத்துக்குருவானா? அது மாதிரிதான் நீ இருக்கிற. அப்ப நம்ம என்ன வழங்கணும்? அல்லாஹ் ஒவ்வொன்றையும் ஒரு சின்ன ஒரு பொருளுக்குள்ள இருந்து அவன் எதை வேண்டாம் உண்டாக்கிடுவான். அதை சான்றுகளாக அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? நீ திரும்ப உயிராக்கிற பத்தி கேட்கிறியா? இன்னல்லாஹ ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மையித்தி வ முக்ரிஜுல் மையித்தி மினல் ஹய் ஸாலிகுமுல்லாஹு ஃபஅன்னா துஃபகூன். இறைவன் திரும்ப எழுப்புவானா என்று கேட்பவர்களுக்கு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, கொட்டைகளையும் விதைகளையும் அவன் தான் வெடித்து பிளக்க செய்து அதிலிருந்து ஜீவனை கொண்டு வருகிறான். ஒரு பேரிச்சம் கொட்டை இருக்கிறது, அது என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. அதை உடைச்சி அதை பழக்க வச்சு அதுல இருந்து பேரிச்ச மரத்தை கொண்டு வர்றான், அதுல இருந்து பனை மரத்தை கொண்டு வர்றான், அதுல இருந்து தென்னை மரத்தை கொண்டு வர்றான். அப்ப விதைகளையும் பிளக்க வைக்கிறான், வித்துக்களையும் என்ன செய்யறான்? அல்ல பிளக்க வைக்கிறான். ஒரு நெல்லுக்குள்ள எல்லாரும் சொல்ல முடியுமா? ஒரு ஆலமரத்து விதை எப்படி எவ்வளவு பெருசா இருக்கு? ஒரு ஆலமரத்தினுடைய விதை இருக்குது பாருங்க, ஒரு கடுகை விட சின்னதா இருக்கும். அது உள்ளக்கத்த ஆலமரமே இருக்குது. அப்ப அதை வெட்டிச்சு இதுக்குள்ள ஒரு ஆலமரம் இருக்குன்னா எவனா நம்புவானா? அன்னைக்கு இதை செஞ்சவன் நான். அதே மாதிரி உயிரோட உள்ளதிலிருந்து இறந்ததை கொண்டு வர்றேன், இறந்ததுல இருந்து உயிரோட உள்ளதை கொண்டு வர்றேன். உயிரோட உள்ளதுன்னா என்ன? ஒரு பறவை இருக்கிறது, அதுல இருந்து ஒரு முட்டை வருது, முட்டைக்கு உயிர் இல்ல, பறவைக்கு உயிர் இருக்கிறது. மறுபடியும் செய்யுது, முட்டையிலிருந்து உயிர் மரம் வருது. பறவைக்கு உயிர் இருக்குதுங்க, முட்டைக்கு உயிர் ஓடுமா ஆடுமா? அது ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் என்ன செய்யுது? அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரை கொண்டு போட்ட உடனே, குறிப்பிட்ட காலம் கடந்த உடனே அதுக்குள்ள ஒரு உயிர் உண்டாகி உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளது வருகிறது. உயிர் உள்ளது கோழியிலிருந்து முட்டை வருகிறது, மறுபடியும் முட்டையிலிருந்து கோழி வருகிறது. அப்ப உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதும் உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதையும் கொண்டு வர்றேன். இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய எனக்கு உன்னை உண்டாக்க முடியாதா? திருப்பி உண்டாக்க முடியாதுன்னு எல்லாம் கேட்கிறான். அதே மாதிரி இன்னொன்னு கேட்கிறான், சொந்தூரையில ஆசாரி ரஹமத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளுடைய அத்தாட்சிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கைஃப யுஹில் அர்ல பஅத மௌத்திஹா, பூமி வறண்டு போன பிறகு அதை எப்படி நான் உயிராக்குறேன்னு சிந்திச்சு பாருடா. அல்லாஹ் கேட்கிறான், இன்ன ذلك لمحيي الموتى, இந்த இறைவன் தானடா இறந்தவர்களை உயிராக்குவான். உயிராக்கி காட்டுறான். காஞ்சி போய் கிடக்குது, வறண்டு போய் பூமி. 5 வருஷம் மழை இல்ல, 10 வருஷம் மழை இல்ல. மழை இந்த ஊரை விட்டு எல்லாரும் ஓடி போயிருப்பான். திடீர்னு ஒரு மழை பெய்யுது, யாரும் விதை போடல, யாரும் தானியத்தை கொண்டு புதைக்கல. திடீர்னு பார்த்தா அப்படி பச்சை சேர்ந்து ஒரு வாரம் மழை பெஞ்ச பிறகு என்ன வருது? செத்து போன பூமிக்குள்ள அதை அல்லாஹ் அதை காப்பாற்றி வைத்து, அந்த விதைகள் என்ன விதைன்னு நமக்கு தெரியாது, வகை வகையான செடி கொடிகளை எல்லாம் செத்து போன பூமிக்கு கொஞ்சம் அப்படி தண்ணியை தான் தொளிக்கிறான். தொளிச்சோன்னு என்ன செய்யுது? பச்சை பசேல் என்று போர்வை போத்துனது போல, கம்பளி போத்துனது போல உசுராக்கி காட்டுறானே. எனக்கு இது முடியாதுன்னு சொல்றியா? இப்படித்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? இது மாதிரிலாம் கேட்கிறான். அல்லாஹுல்லதி அர்ஸல ரியாக ஃபதுஸீரு ஸஹாபன் ஃபசுக்னாஹு இலா பலதின் மையித்தின் ஃபஅஹ்யைனா பிஹில் அர்ல பஅத மௌத்திஹா கஸாலிக நுஷூர். அல்லாஹ் தான் காற்றை அனுப்புகிறான், அது மேகத்தை உசுப்பி விரட்டி கொண்டே செல்கிறது, சென்று செத்து போன பூமியின் மீது அது பொழிகிறது, பொழிஞ்ச பிறகு அது உயிராகிறது. எங்கேயும் இருக்கிற தண்ணீரை விரட்டிக்கிட்டு கொட்ட வைக்கிறான் அல்லாஹ். எந்த இடத்தை அவன் செழிக்க நினைக்கிறானோ, செழிப்படைய வைக்க நினைக்கிறானோ அந்த இடத்துலதான் அது பொழியும். தண்ணி பல இடத்துல கடல்ல இருந்தும் மேகத்திலிருந்தும் எடுத்து வைத்திருக்கிறது. அது எங்க கொண்டே பொழியணும்? இந்த இடத்தை ஹயாத்தாக்கணும் நினைச்சா எங்கேயோ உள்ள ஒரு மேகத்தை என்ன செய்யறான்? காத்து அனுப்புறான், கொண்டு போய் இந்த இடத்துல தள்ளு. அது வரைக்கும் விரட்டிக்கிட்டே வருது. எல்லாம் பார்க்கலாம், நம்ம ஊர்ல தான் மழை பெய்யுது, ஏமாத்திட்டு வந்துடும். மதுரையில இருந்து என்ன செய்வான்? மழை வர போதுமா? அது எங்க போய் பெய்யும்? மதுரையில புறப்பட்ட மேகம் மெட்ராஸ்ல கொட்டிட்டு போயிடும். மெட்ராஸ்ல தான் வருது, அந்த வருதுமா, இது எங்க போயிடும்? டெல்லிக்கு போயிடும். அப்ப காற்றுகளை அனுப்பி எந்த இடத்தை நான் உயிர்ப்பிக்க நினைக்கிறேனோ அந்த இடத்துல கொண்டு பிளான் பண்ணி முளைக்க வைக்கிறேனே. எனக்கு செத்து போன ஆட்களை உயிராக்குறது ஒரு பெரிய மேட்டா? இப்படி நல்லா கேட்கிறான். இப்படி அவன் செய்யற அந்த உயிராக்குகிறது, தானியத்திலிருந்து முளைக்க செய்யறது, இதுகளை எல்லாம் கேட்டுவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், இது எனக்கு கஷ்டமா? இப்படி கேட்கிறான் அல்லாஹ். அது மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், மா ஹல்குக்கும் வலா பாசுக்கும் இல்லா கனப்சின் வாஹிதா. உங்களை எல்லாம் படைக்கிறதும் உங்களை எல்லாம் திரும்ப எழுப்புறதும்
ஒரு மூச்சு போல, ஒரு உயிரை படைக்கிறது போலதான், பெரிய மேட்டரே கிடையாது, சின்ன விஷயம் எனக்கு, இப்படி நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய ஆற்றலையும் வல்லமையையும் நமக்கு முன்னால் எடுத்து காட்டி என்னால் படைக்க இயலும், அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதை விளங்கிக்க. அதனால மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லைங்கிறது அன்றைக்கு வேண்டால் நம்புறது கஷ்டமா இருக்கலாம். இன்றைக்கு இந்த நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் வருவதற்கு முன்னால் நம்ம நினைக்கலாம், நம்முடைய இந்த புழுதிகளுக்குள்ளேயே எத்தனை ஜீவன்கள் இருக்கிறது, இந்த புழுதி அள்ளி பார்த்து ஆய்வு பண்ணான்னு சொன்னா அதிலிருந்து மனிதனாலேயே நிறைய ஜீவன்களை உற்பத்தி பண்ண முடிகிற அளவுக்கு ஜீவன்கள் புதைந்து கிடக்கிறது. அதனால நம்ம மக்கி போனாலும் மண்ணா போனாலும் ஒண்ணும் இல்லாம ஆனாலும் நம்மால் திரும்ப உருவாக முடியும். இறைவன் நாடினால் அதற்குரிய சுச்சுவேஷனை, அதுக்குரிய சூழ்நிலையை அவன் உண்டாக்கினானே, ஆனால் திரும்ப வர முடியும். அதை கொடுங்க. விந்துல இருந்துதானே ஒரு மனுஷன் உருவாகிறான்னு கேள்விப்பட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்ணிவிட்டாங்க, மரபணுல இருந்து உண்டாக்கலான்னு சொல்றானே இல்லையா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தா, மனிதன் அல்ல, எந்த உயிரினம் உருவாவதாக இருந்தாலும், ஹைவான் உருவாவதாக இருந்தால் அதுக்கு உயிரணு வேணும். உயிரணு என்ன, அதுல ஒரு ஆண் இருக்க வேண்டும், அந்த ஆணிலிருந்து வெளியாகக்கூடிய விந்து இருக்க வேண்டும், அந்த விந்துல உயிர் அணுக்கள் இருக்க வேண்டும். அது இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், ஒரு மனுஷன் விந்திலிருந்து மனுஷன் உண்டாக்க முடியும், மாட்டு விந்திலிருந்து மாட்டை உண்டாக்க முடியும். அப்படின்னு தானே இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தான். இப்ப என்ன பண்ணிவிட்டான், உயிரணு தேவையில்லை, மரபணு போதும். மரபணுன்னா என்ன, நம்ம சிலையை கொஞ்சம் பிச்சு அதுல அணு இருக்குது, விந்துல இருக்கிற உயிரணு மாதிரி நம்முடைய சதையில எந்த கிளி எடுத்தீங்கன்னு வைங்க, இதுக்குள்ள ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரபணுக்கள் இருக்கிறது. ஒரு மிளகு அளவுக்கு, ஒரு கடுகளவு எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ளேயும் மரபணுக்கள் இருக்கிறது. அந்த மரபணுக்களை கருவறையில செலுத்தி அதை கூட உருவாக்க, அது பேர் குளோனிங் வச்சிருக்கிறோம். குளோனிங் மூலமாக நாங்க குழந்தையை உருவாக்குங்கிறிய, இது உனக்கு முடியும், படைச்சவனுக்கு முடியாதா? உனக்கு முடியும், அல்லாவுக்கு முடியாதா? அப்ப நம்ம எதை விளங்கணும், மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை நிச்சயமாக உண்டு, படைச்சவனுக்கு முடியும். நம்ம முன்னாடி என்னென்ன பிரம்மாண்டமான அதிசயங்களை செய்திருக்கிறானோ அதையெல்லாம் சிந்தித்து பார்த்தோமே, ஆனால் இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நம்மளை கிளப்புறது பெரிய மேட்டரா, நம்மளை உயிராக்குவது பெரிய விஷயமா, திரும்ப நம்மளை பொழைக்க வைக்கிறது பெரிய கஷ்டமான ஒரு காரியமா அப்படின்னு நினைத்தோமையானால் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அறிந்து கொள்ளலாம். இது மரணத்திற்கு பிறகு வாழ்க்கையை நம்ம நம்பிவிட்டோம். நம்பின பிறகு அடுத்து நம்ம என்ன செய்யறோம், மரணத்திற்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நிகழவிருக்கிறது என்பதை சொல்வதற்கு முன்னால் 55 வரைக்குமா என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது சொல்வதற்கு முன்னால், மரணத்துக்கு பிறகு மரண நேரத்தில் உள்ள சில செய்திகளை நம்ம கவனத்தில் வைத்துக்கணும். ஏன்னா மரணத்துக்கு பிறகு சொல்லி யூஸ் இல்ல, மரணத்திற்கு முன்னாடியே சில காரியங்களை நம்ம அறிந்து வைத்துக் கொண்டு அதற்கேற்ப நடந்தோமையானால் நமக்கு மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை பயன் தரும். அதுல ஃபர்ஸ்ட் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வை நம்புகிற ஒரு முஸ்லிம் மரணத்திற்கு ஆசைப்படக்கூடாது. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு நம்பணும். எந்த ஒரு கட்டத்திலையும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம், நமக்கு ஒரு வறுமை வந்துருச்சா செத்தா தேவலையே, நமக்கு ஒரு நோய் வந்துச்சா இதோட போயிட்டா தேவலையே, இப்ப அல்லாஹ் உசுரை எடுத்துட்டா தேவலையே, நமக்கு ஒரு சந்தோஷமே இல்லையா, தோல்விக்கு மேல தோல்வியா, பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டோமா, நம்ம கதை முடிஞ்சுட்டா தேவலையே என்றெல்லாம் ஆசைப்படுவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் உள்ள புதைந்து கிடக்கிறது. இஸ்லாம் இது மாதிரி செய்யக்கூடாது. உனக்குன்னு ஒரு டயத்தை அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, எவ்வளவு நெருக்கடி சக்கராத்துல நீங்க நிக்கிறீங்க, அப்ப கூட நீங்க என்னத்தை விரும்பணும், இன்னும் கொஞ்சம் வாழத்தான் விரும்ப வேண்டும். ஏன், சொர்க்கத்துக்கு போல ஜட்ஜ்மெண்ட் தெரியல, இருக்கிற வரைக்கும் நான் நல்லது செஞ்சுட்டு போலான்னு நினைக்கணும். அதனால இப்பவே நான் சாவணும் விரும்பக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யத்தமன்ன என்ன அஹதுகுமுல் மௌத், உங்களில் யாரும் மரணத்திற்கு ஆசைப்படாதீர்கள், மின் லுர்ரின் அஸாபஹு, அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை பார்த்துவிட்டு மரணத்திற்கு ஆசைப்படக்கூடாது. இன்கான லாபுத்த பாயிலன், அப்படி நீ ஆசைப்பட்டு ஆவணும் என்று இருந்தால் இப்படி சொல்லு. எப்படி சொல்லணும், அல்லாஹும்ம அஹ்யினி மாகாணத்தில் ஹயாத்து ஹைரன் லி, இறைவா வாழ்வது எனக்கு நல்லதாக இருந்தால் என்னை வாழவை, சாவது எனக்கு நல்லதாக இருந்தால் சாகவை. அப்படிதான் கேட்கறது. அந்த அதிகபட்சம் சாவ கூட கேட்கவே கூடாது. என்ன கேட்கணும், தாங்க முடியல, நான் இருக்கிறதா நல்லது என்று இருந்தால், மறுமை வெற்றிக்கு நல்லது என்று இருந்தால் இருக்கவை, நான் போறதுதான் நல்லது என்று நீ விளங்கினால் போகவை, இப்படித்தான் கேட்கணுமே தவிர
என் கதையை முடின்னு கேட்கக்கூடாது. என்ன துன்பம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் இது மாதிரி அணுகக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 6351 5671 ஆகிய ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மேலும் சில விவரங்கள்லாம் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை நாளை தினம் பார்க்கலாம். பாவங்களும் தண்டனைகளும் மறுமையில் வெற்றி பெற மாநபி வழியா மதபுகள் வழியா புறக்கணிக்கப்பட்ட நபி வழிகள், சத்தியம் எது அசத்தியம் எது, நாட்டு நடப்பும் நமது நிலையும், இஸ்லாத்தில் நுழைந்த சமூக தீமைகள், நாங்கள் சொல்வது என்ன நீங்கள் கேட்பது என்ன, கல்வியின் அவசியம், திருக்குரான் ஓர் வாழும் அற்புதம், இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் மற்றும் பிஜேயின் கேள்வி நேரம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நாகர்கோயில், கடலூர், பல்லாவரம், சத்திய பாதையின் அவசியம், அல்லாஹ், விஞ்ஞான வளர்ச்சியும் மனிதகுல வீழ்ச்சியும், பித்தத்தும் மௌலூது ஷரீஃபும், நன்மையின் பக்கம் வாருங்கள்.